இல்ல அந்த டாபிக் கேட்டதுனால அதான் நம்ம இந்து மதத்துடைய வழிகள் என்ன சொல்லுது, இந்த வழிமுறைகள்ல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? மதத்தை பத்தி தான் இங்க ஜாஸ்தி பேசுறாங்க தவிர அரசியல் ஜாஸ்தி நிறைய பேர் 10-20 கேள்வி கொண்டு கேள்வி கூட கேட்கல. ஏன்னா சரி ரைட் இல்ல அந்த சந்தேகம் வந்தாலும் தீர்த்தம் வைக்கணும். இப்போ உள்ள கேட்ட கேள்வி இருக்க சொல்லிடுவோம். அப்படி இப்போ நான் மணிவண்ணன் திராவிடர் கழக கொள்கைகளால் ஈடுபாடு உடையவன். இப்போ உங்க அழைப்புதழ் ஒண்ணுங்க வந்திருக்குங்க, கொடுத்துருக்கீங்க, எல்லாம் உங்க அழைப்புதழை கொடுத்துருக்கீங்க. சட்ரூபா இஸ்லாத்தின் பேர்ல நான் ஒரு 5 ஆண்டு காலமாக காதல் கொண்டவன். அடியார் மூலமாகவும் ஐயா திரு அப்துல் ஜலீல் மூலமாகவும் நான் ரொம்ப ஈடுபாடு உடையவன். நான் இதுல இப்போ 1400 ஆண்டுகளுக்கு முன்பு இறைவனின் இறுதி தூதர் நபிகள் நாயகம் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட இஸ்லாம்னு ஒரு தகவல் அதுல கொடுத்திருக்கீங்க. 1,30,000 நபிமார்கள் இங்க வந்திருக்காங்க. அவங்க மூலமெல்லாம் வேதம் இறங்கி இருக்கு. ஆதாம் ஏவாள் மூலமா முதல் இஸ்லாம் வந்துருச்சு, முதல்லயே வந்துருச்சு. அப்படி இருக்கிற பட்சத்துல அறிமுகப்படுத்தப்பட்ட இஸ்லாம்னு சொல்லியிருக்கீங்க, முரண்பாடா இல்லையா? உங்களுடைய கொள்கைக்கும் உங்களுடைய பேச்சுக்கும் உங்களுடைய அழைப்புதலுக்கும் இது முரண்பாடா இல்லையா? அடுத்தது, இப்ப எங்க சகோதரர் ஒருத்தர் சொன்னார், பொங்குபல நதியெல்லாம் பூந்துலாவி கங்குகரை காணாத கடலே அப்படின்னு சொன்னார். எல்லா மதங்களும் ஒரு இடத்துல போய் கலக்குது அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு நீங்க ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க. இத வழுவல் நழுவலா நீங்க சொல்லக்கூடாது, பதில அப்படி வழுவல் கழுவலா சொல்லக்கூடாது. இப்போ உங்க இஸ்லாத்திலேயே பலவிதமான ஒரு செயல்பாடுகள்லாம் இருக்கு. அதெல்லாம் இன்னும் நீங்க ரெக்டிஃபையே பண்ணாம நீங்க எங்களுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பள்ளிவாசல்ல வெள்ளிக்கிழமை போய் பாத்தீங்கன்னா தலையில வச்சு ஓதிக்கிட்டு இருக்கான், ஊதிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. மவுண்ட் ரோட்ல பாத்தீங்கன்னா தர்காவில போய் முட்டாய் கொடுத்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான், மல்லிப்பூ போட்டுக்கிட்டு முட்டாய் கொடுத்துக்கிட்டு நடு ரோட்ல எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கான். பெரிய பெரிய மௌலிமார்கள்லாம் அங்க உள்ள போறாங்க, வெளியே வராங்க. பெரிய தாக்கம் வேடிக்கையான விவகாரங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்காங்க. போய் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மேஜிக் ஷோவே நடந்துகிட்டு இருக்கு அந்த இடத்துல. சரி, அதை விடுங்க, அதையும் விட்டுருங்க. சந்தன கூடுன்னு சொல்லிட்டு கற்பூரம் ஏற்றி சாம்பிராணி காமிச்சுக்கிட்டு மோனம் அடிச்சுட்டு இருக்கான். எங்கன்னு சொல்லிட்டா செய்யாறுல, எங்க ஊர்ல நடந்துகிட்டு இருக்கு. எங்க ஊர்ல செய்யாறுல சந்தன கூடு எடுக்கிறேன்னு சொல்லி யார் நடத்துறதுன்னா இஸ்லாமிய சகோதரன் நடத்துறான். நீங்க சொன்ன மாதிரி ஒரு இந்து பல கடவுளை வச்சுக்கிட்டு இருக்கவன் செஞ்சான்னா ரைட்டு. நீங்க ஒரே கடவுள்னு சொல்லிட்டு இருக்கீங்க, ஒரே வழின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதுல இருக்கக்கூடிய இஸ்லாமியன் அவனும் சொல்றான், அவன் செய்யறான். நீங்க என்ன சொல்லலாம், இப்போ அவன் இஸ்லாமியனே கிடையாது அப்படின்னு அப்படி நழுவி விட்டுறலாம். ஆனா அது கிடையாது. இஸ்லாம்னு தன்னை நிலைநிறுத்தும் போது அவனை தடுக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன நடைமுறைகளை நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? அழகான ரொம்ப தேவையான நல்ல கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. அதாவது இந்த தர்கா வழிபாடு, இறந்து போன மனிதர்களை வழிபடுறது, அது சின்ன கேள்வி சொல்லிடுவோம். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த அழைப்புதலை கொடுத்திருக்கிறோம். ஆனா இஸ்லாமுங்கிறது நபிகள் நாயகம் கொண்டு வந்து உருவாக்குனது கிடையாது. முதல் மனிதரே சொன்ன கொள்கை ஒரு கடவுள் கொள்கை தான். அப்ப 1400 வருஷம் முரண்பாடா சொல்லிருக்கேன்னு கேட்கிறாங்க. அறிமுகம்ங்கிறது தான் போட்டிருந்தோம். அறிமுகம்டால கொஞ்சம் மறந்தது, அறிமுகப்படுத்துறது, உருவாக்குனது இல்ல. நபிகள் நாயகம் இந்த இஸ்லாத்தை ஸ்தாபிச்சவர் கிடையாது. அந்த அர்த்தம் வந்து தவிர்த்து அடுத்த அழைப்புதல்ல. நம்ம அந்த எந்த அர்த்தத்தில் போட்டிருக்கோம்னா மக்கள் மறந்துட்டதை திரும்ப அறிமுகப்படுத்தினாங்க. உண்டாக்குனவர்னு போடல, உருவாக்குனதுன்னு போடல. அப்படி புரிந்து கொள்வதாக இருந்தால் அந்த வார்த்தையை தவிர்த்துக்கிறங்க. அடுத்தவன் அதாவது போட்டவங்க இது நம்ம எழுதி கொடுத்து போடுறது இல்ல. சில இளைஞர்கள் செய்யறாங்க, அவங்கள்ட்ட அழைப்பு கொடுக்கறாங்க போது இந்த வார்த்தையை நல்ல கவனிக்கத்தக்க ஒரு வார்த்தை, தவிர்த்துக் கொள்ளுங்கள். அவ்வளவுதான். ஓகே, முடிஞ்சிருச்சா? அடுத்து முக்கியமா உள்ளது சகோதரர் கேட்கிறது, முஸ்லீம்கள் செய்யக்கூடிய 3 தர்காவுல இருந்து எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் சொன்னார். இது இஸ்லாத்துல இல்லைன்னு அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். அதுவும் வாஸ்தவம் தான். அதை ஒழிக்க நீங்க என்ன பண்ணுவீங்கிற கேள்வி என்னன்னு கேட்டா, அது ஒழிக்கிறதுக்கு எங்களுக்கு சொல்ல வந்துட்டீங்களே, அதுக்கு என்ன பண்ணுனீங்கன்னு கேள்வி. உங்களுக்கு நாங்க சொல்ல வந்திருக்கோம்ல, ஏதோ 2 மாசத்துக்கு ஒரு தடவை அல்லது 1 மாசத்துக்கு ஒரு தடவை இப்படி ஒரு நிகழ்ச்சி மூலமா உங்களுக்கு சொல்றோம். இவ்வளவுதான் உங்களுக்கு தரக்கூடிய பங்கு. அங்க எவ்வளவு சொல்றோம் தெரியுமா? வெட்டு குத்து வாங்குற அளவு சொல்றோம், சொல்லாம இல்ல. இதை சொன்னதுக்காக வேண்டி என்னை மேடையில பேசிட்டு இருக்கும்போது வந்து வெட்டினாங்க. இன்னைக்கு இருக்கு. மைக்க பிடிச்சிக்கிட்டதுனால உயிர் குலைச்சிட்டோம். ஆனா கை தோள்பட்டையில வெட்டு இன்னைக்கு இருக்குது. முஸ்லீம்கள் ஊர்ல தான் போய் எங்க அதை பண்றோம் அதுதான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். பயப்படலாம் மாட்டோம். அது ஒரு காலத்துல என்னன்னா, இஸ்லாமியர்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வேற வேற மதங்கள்ல இருந்து இஸ்லாத்துக்கு வர்றாங்க.
வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த நம்பிக்கைகளோட சேர்ந்தே தான் வர்றாங்க. இஸ்லாத்தினுடைய கடவுள் கொள்கையெல்லாம் உணர்ந்து இஸ்லாத்துக்கு வந்தது கம்மிங்க. நீங்க விளங்கிக்கணும் என்ன காரணத்தினால இப்படி உணராகுது. வெறும் சமத்துவத்துக்கு மட்டும் வந்தாங்க. அவங்க என்ன நினைச்சு வர்றாங்க இஸ்லாத்துக்குன்னா, நல்லா அண்ணன் தம்பியை பழகுறாங்களே பரவாயில்லையேன்னு வர்றாங்களே தவிர இந்த ஏகத்துவ கொள்கை கடவுள் கொள்கை நல்லது அதுக்கு வர்றவங்க ரொம்ப கம்மி. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த சமத்துவத்தோட நின்றுகிட்டு இஸ்லாத்தை பயன்படுத்திக்கிட்டு மற்றதுல எல்லாம் அவங்க இதுக்கு முந்தி செஞ்சுக்கிட்டு இருந்த தேரோட்டம், இதுக்கு முந்தி செஞ்சுக்கிட்டு இருந்த வேற வேற காரியங்கள் எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்த பிறகும் செய்யறாங்க. ஏன்னா இதை மறுக்கவே இல்லை. தாயத்து போடுறாங்க, பூண்டு ஊதுறாங்க, இந்த மாய மந்திரம் பண்றாங்க, ஏமாத்துறாங்க, செத்து போன ஆளுகள் எல்லாம் கடவுள் ஆக்குறாங்க, அதுக்கு தேரை ஓட்டுறாங்க, மாறுல அடிச்சுக்கிட்டு அசன் உசேந்துக்கிட்டு ரோட்ல அடிச்சுக்கிட்டு அது ஒரு ஊர்வலம் போறாங்க. இதெல்லாம் இஸ்லாம் கடுமையா தடுக்குது. இந்த மக்கள் வந்து வேற வேற நாங்கெல்லாம் அப்படித்தான் 3 தலைமுறைக்கு முன்னாடி நாங்க வந்தாலும் அவ்வளவுதான். நாங்க அரபு நாடு இறக்குமதியா நாங்கெல்லாம் ஒரு 3 தலைமுறைக்கு முன்னாடி முப்பாட்டின காலத்துல வந்தாலும் அவ்வளவுதான். இங்க இருக்கிற எல்லாரும் அப்படித்தான். அதிகபட்சமா போனா 4 தலைமுறைக்கு முன்னாடி எதுக்கு நாங்க வந்தோம்? இந்த கொள்கை கோட்பாடுக்கெல்லாம் வரல. இந்த ஒண்ணுதான் இருந்துச்சு. அட வழிபாடு விட மாட்டேங்கிறான், அண்ணன் தனிமா நிக்க விட மாட்டேங்கிறான், ஒரே பரிசில் நிக்கிறாங்க, ஒரே பிளேட்ல சாப்பிடுறாங்க. இதுக்கு மட்டும் ஆசைப்பட்டு வந்தவன் அதோட நிறுத்திக்கிட்டான். கொள்கை கோட்பாடு நல்ல ஆய்வு செஞ்சு வந்தவன் அதுல பிடிப்பா நிக்கிறான். அப்ப நாங்க என்ன பண்றோம், இந்த மக்களுக்கு இதை சொல்லணுமே, குர்ஆன்ல உள்ளது என்னன்னு விளக்கி சொல்லணுமேங்கிறதுக்காக வேண்டி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி முஸ்லிம்களுக்கு சொல்வதற்காக வேண்டி நாங்க இயக்கம் கண்டு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 200 கூட்டங்கள் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 200 கூட்டம் பாத்துக்கிறேங்க. 365 நாள்ல 200 கூட்டங்கள் நான் மாத்திரமே. என்னை மாதிரி நீங்க எத்தனை பேர் தமிழ்நாடு கூட சுற்றுப்பயணம் பண்ணி இன்னைக்கு 20 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் அங்கிருந்து மீட்டு எடுத்திருக்கிறோம். முழுசுமா இருந்தவர்களை இன்னைக்கு அது கூடாதுன்னு சொல்லக்கூடிய கொள்கை உள்ளவர்களையும் இது இஸ்லாத்துக்கு முரணானது எவனோ உண்டாக்குனதுன்னு சொல்லி மீட்டு எடுத்திருக்கிறோம். இது இந்தியாவில் தான் இந்த சனியெல்லாம் அதையும் விளைக்கிறோம். புத்தகங்கள் எத்தனை புத்தகங்கள் நாங்க மாத்திரமே இந்த 15 வருஷ காலத்துல இதை கண்டிச்சு பல புத்தகங்கள் அடி உத வரதட்சணை இல்லாத திருமணங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000க்கு மேல் நடத்தியிருக்கிறோம். தர்காவுக்கு வழிபாட்டை கட்டுமையா எதிர்த்து சில ஊர்களில் கம்ப்ளீட்டா தொடர்ச்சியா எடுத்திருக்கோம். நிறுத்தணுமே பாருங்க. மீலாது நபி ஊர்வலத்தை நிறுத்தலாமான்னு கேட்கிறாங்க. மீலாது நபி ஊர்வலம் நாங்க மெட்ராஸுக்கு வந்த புதுசுல, அதாவது 90ல ஒரு மீலாது விழா ஊர்வலம் கிட்டத்தட்ட ஒரு 50,000 1 லட்சம் மதிப்பிடுற அளவுக்கு பிரம்மாண்டமா அந்த ஊர்வலம் இருந்துச்சு. இந்த வருஷம் நீங்க ஊர்வலத்தை பாத்தீங்க, எவ்வளவு பேரு? 1000க்கு கீழே 1 லட்சம் பேர் இருந்தத. ஏன்னா அந்த ஊர்வலத்துக்கு ஒரு வாரத்துக்கு முந்தி இருந்த எல்லா இடத்துலயும் கூட்டம் போடுவோம். இது இஸ்லாத்துல இல்லாது சொல்லி சொல்லி இப்ப நக்கீரன்ல கூட ஒரு அந்த மீலாது விழா ஊர்வலம் குறைஞ்சதுக்கு ஒரு காரணங்கள் இருந்தாங்க. இந்த மாதிரி இவங்க வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால ஊர்வலம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. 1000த்துல வந்து இஸ்லாத்துல இல்லாத சொல்லாமையா இருக்கிறோம். அப்ப 50,000க்கு மேற்பட்டவர்கள் கலந்து கொண்ட அந்த ஊர்வலம் 1000 பேர் கூட இல்லாத அளவுக்கு நாங்க பிரச்சாரம் பண்ணி தான் குறைஞ்சிருக்காது. ஞாபகம் வச்சு நடந்தது மட்டும் நீங்க பாக்குறீங்க, அதோட நீங்க ஒப்பிட்டு பார்க்க மாட்டேங்கிறீங்க. குறைச்சிருக்கிறோம். ஏன்னா தடுக்க மாட்டோம், பிரச்சாரத்தின் மூலமா தான் அதையும் செய்யணும். அவனை போய் அடுத்து தடுத்தா நிறுத்த முடியும்? 1000 நம்ம தான் செய்வாங்க, சொல்லத்தானே செய்ய முடியும். நம்ம மனிதனுக்கு சொல்லத்தான் முடியும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் முஸ்லீம்களுக்கு சொல்றதுக்கு கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம். அது பிரச்சாரம் பண்றோம் எங்களால இயன்ற அளவுக்கு. இன்னும் சொல்றேன், முஸ்லீம் சகோதரர்களுக்கு ஒரு வார்த்தை கேட்டிருக்கிறாங்கல்ல, நம்ம ஆள்க பண்ற வேலை எப்படிப்பட்ட கேள்விகளை உண்டாக்குதுன்னு பாருங்க. அப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் என்ன தீவிரமா சொல்லணும், பாடம் படிக்கணும். கேட்டதுல இருந்து நீங்க கேட்டதுல நாங்க 2-3 நாள் சொன்னா பத்தாது. இன்னும் தவறுக்கு சொல்லல, உங்களை மாதிரி ஆளை வச்சுதான் உங்களுக்கு பாடம் கற்பிக்கணும். நீங்க தவறாவே சொல்லல, தவறா சொல்லல. ஐயா அப்துல் ஜலீல் இருக்காருங்க, ஐயா தான் எனக்கு முதல் இஸ்லாம்னா என்னன்னு சொல்லி கொடுத்ததே. இன்னும் சொல்ல போறேன், ஒரு வேடிக்கையா சொல்றேன், இதுக்காக சொல்ல வரல. ஒரு 5 ஆண்டு காலம் நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் தெரியும், இங்க இருக்கிற நண்பர்கள், என்னுடைய இஸ்லாமிய நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும். அவங்களா கூட போயிட்டு காலையில போறது, ஆனா அதுல ஒண்ணும் எஃபெக்ட் கிடையாது. அதுவும் தெரியும் எனக்கு. நான் வந்து அதுக்கு இறை நம்பிக்கையோட நான் செய்யல, இறை நம்பிக்கையோட செய்யல. இது பாழ்பட்டு போகுதே,